இன்னைக்கு கெட் ரெடி வித் மீ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வின்டர் சீசன் வந்துடுச்சுல்ல, ஸோ என்னுடைய ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் சீரம் அப்ளை பண்ணுறேன். இது மாமா அர்த்தோடைய பீட்ரூட் சீரம். ரொம்ப நாளாக நான் இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். குயிக்காக அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோடைய கிரே ஐப்ரோ பென்சில் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல்டாகவே நான் ஃபில் பண்ணுறேன், ஏன்னா இந்த அவுட்ஃபிட்க்கு போல்ட் ஐப்ரோஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இது கிரே கலருன்றதுனால ஆடாக இருக்காது, ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த ப்ரஷ் வச்சு நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாமா அர்த்தோடைய இந்த ஸ்ட்ராபெரி லிப் பாம் வச்சு என்னோடய லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான லிப்ஸ்டிக்னா இதுதான். இது ஃபேஸஸ் கனடாவோடைய லிப்ஸ்டிக் மேக் அ விஷ். டெய்லி ஆஃபீஸ்க்கு நான் இந்த ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருக்கும். அடுத்தது காஜல் வச்சாலே மேக்கப்பே கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது சுகரோடைய இந்த கோல் பென்சில். இது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே இருக்குது, ஸ்மட்ஜ் ஆக மாட்டுது, அண்ட் ஒரு போல்டான ஒரு லுக்கும் வந்து கொடுக்குது. அடுத்தது மஸ்காராக்கு நான் ஃபேஸஸ் கனடாவோடைய இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. இப்போ அடுத்தது லாக்மேயோடைய இந்த ரோஸ் பவுடர். இது லைட்டாக தான் இருக்கும், சும்மா நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்டு ரொம்ப சட்டிலாக இருக்கும், லூஸ் பவுடர் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பல வருஷமாக நான் இந்த ரோஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹெவியாலாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக்கை நம்ம அப்படியே விட்டுட்டா நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். நான் இதுக்கு மேலே ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன், ஒரு கிளாஸ் மாதிரி. ஸோ தட் இந்த லுக் வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆகிற மாதிரி தெரியும். லிப் கிளாஸ் இல்லைன்னா இந்த லுக்கை வந்து நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்கு, ஈவன் ஸ்கூலுக்கு கூட நம்ம வந்து பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த லுக் வந்து நமக்கு மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும். ஸோ டெய்லி நான் வந்து இப்போ இதுதான் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஹேர் ஸ்டைல். இப்போலாம் வந்து நான் ஃப்ரீ ஹேர் தான் வந்து இருக்கிறேன், ஏன்னா ஹேர் கட் பண்ணதுனால. இப்போ அடுத்தது நம்ம வந்து இயர்ரிங்ஸ் வந்து தேடுவோம். எங்கேயாச்சும் கிளம்புறப்ப இந்த இயரிங் தேடுறதே பெரிய வேலையாக வந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு நியூ இயரிங் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்க்காக. ஸோ மேட்சிங்காக இயரிங் போட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.